ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ளே வந்துடும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு சொல்லுவாங்க. m அப்படின்னா மாஸு, ஜினா கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், அண்டு h அப்படின்னா ஹைட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி P இஸ் ஈக்குவல் டு, அதாவது P இல்லை எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு EP அப்படின்வாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜின்றதால E கீழே வந்து P, EP இஸ் ஈக்குவல் டு mgh. ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து கெமிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜினா ஒன்றுமே இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பாண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ அதில் தான் வந்து அந்த எனர்ஜி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போ அதுக்குள்ளே நடக்குதோ அப்போ வந்து ஹீட்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜென்ரலாக வேறு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலதெல்லாம் மாறும். பட் இது வந்து ஜென்ரலாக இந்த யூனிட்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி மாஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது கிலோ கலோரி பர் கேஜி, கிலோ கலோரி பர் கேஜி, அதாவது கேஜி பர் கேஜி, கேஜே பர் கேஜின்னுவாங்க, கிலோ ஜூல் பர் கேஜின்னுவாங்க. ஓகே, கிலோ ஜூல் பர் கேஜி அப்படின்வாங்க, எனர்ஜி மாஸ் யூனிட்னுவாங்க. அப்படிலாம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸில் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னா கிலோ ஜூல் பர் மோல், MOL மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் எனர்ஜிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலியம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ப்ரொப்பைன், கோல், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோ கேஸ், ஸோ பயோமாஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜினா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம். ஸோ இப்போ வந்து ஒரு யுரேனியம் ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் த யுரேனியம் ஆட்டம் ரிலீஸ் தி நியூக்ளியர் எனர்ஜி. எப்போ நியூக்ளியர் எனர்ஜியை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும், அது வந்து வென் இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 பார்ட், வென் இட்ஸ் ஃபிஷன் இஸ் ஹேப்பன். ஓகேவா? ஃபிஷன் இஸ் ஹேப்பன் ஆகும்போது இல்லை ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் லாஸஸ் ஆஃப் மாஸ் வரும். அந்த லாஸஸ் ஆஃப் மாஸ் தான் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு தி நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் இதுவே இருக்குது, என்ன சொல்கிறது, ஃபேமஸ் ஒரு ஈக்குவேஷனே இருக்குது, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி EE இஸ் ஈக்குவல் டு mc ஸ்கொயர். ஸோ m அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, c அப்படின்னா லைட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட். ஓகேவா? c. ஸோ இதில் c அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. c இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர்